முன்னொரு காலத்துல சுந்தரபுரம்னு ஒரு ஊர் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்ன அந்த நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட மகாராஜா கடவுள் மேல இருக்கிற பக்தியால பல ஏக்கர் நிலத்தை இலவசமா கொடுத்தாரு. அந்த நிலம் விவசாயத்துக்கு நல்ல பலனா இருக்கிறதுனால நல்ல விளைச்சல் கிடைச்சிட்டு இருந்தது. லாபத்துல வந்த சில பகுதிகளை ஊர்க்காரங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு அந்த பணத்தால ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு அந்த ஊர் பெரியவர் பூபதி அந்த ஊர் பெரியவங்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சு இப்படி சொல்றாரு. நம்ம ஊர்ல இருக்கிற கடவுள் நிலத்தால வந்த பணத்தால நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணலான்னு இருக்கோம். அந்த நல்ல காரியம் என்னன்னா, நம்ம ஊருக்கு வர்ற வழியில ஒரு தர்ம சத்திரம் கட்டி விடலான்னு இருக்கோம். அப்புறம் நம்ம ஊர் வழியா தலைநகரத்துக்கு போற மக்களுக்கு நாம கட்டி விடுற தர்ம சத்திரம் மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால ஊர் மக்கள் எல்லாருக்கும் நாம இந்த தர்ம சத்திரம் கட்டி விடுறதுல சம்மதம்னு நினைக்கிறேன். இதுல யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடுங்க. அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருமே அவரோட முடிவுக்கு யாரும் தடங்கல் சொல்லல. சரி, யாரும் எந்த ஆட்சேபனையும் சொல்லாதனால இந்த தர்ம சத்திரத்தை நம்ம கட்டி விடுறதுனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். எல்லா மக்களுக்கும் சௌகரியமா இருக்கிறதுக்காக நம்ம ஊர்ல கட்ட போற அந்த தர்ம சத்திரத்துக்கு சமையல் செய்யறதுக்கு ஒரு சமையல்காரரையும், கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு ஒரு கணக்காளரையும், மத்த வேலைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளையும், மத்த வேலைகள் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வேலைக்காரனையும் நம்ம ஊர் கோயில் நிலத்துல வர வருமானத்துல எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு பூபதி. உடனே வேகமா அந்த சத்திரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள்லயே சத்திரத்தை கட்டி வச்சு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறாங்க. கொஞ்ச நாள் அந்த சத்திரத்தோட நிர்வாகம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஊருக்கு நெருக்கத்துல இருந்த அந்த சத்திரத்துக்கு பக்தர்கள் பயணிகளை தவிர ஊர் மக்கள் யாரும் அங்க வரது கிடையாது. சாதாரண பயணிகள் அந்த சத்திரத்துல சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா அங்க வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பணம் வாங்க பழக்கப்பட்ட அங்க வேலை செய்யற 3 பேரும் அங்க வர எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இளைஞன் பட்டணத்துக்கு போகும்போது இருட்டானதுனால சுந்தரபுர சத்திரத்துல அங்க தங்கலான முடிவெடுக்கிறாரு. ஐயா, எனக்கு சந்தனபுரம். நான் ஆரியாபுரத்துல படிச்சுட்டு இருக்கேன். என் ஊர் சந்தனபுரத்துக்கு போய் தங்கிட்டு திரும்பி ஆரியாபுரத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளை காலையில எழுந்து நான் போயிடுறேன். நான் இன்னைக்கு இங்க தங்கிக்கலாம்ல? அதுக்கு என்ன குறைச்சல்? தாராளமா தங்கலாம். உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த சத்திரத்தையே கட்டியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, இங்க வேலை செய்யற எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். என்னங்க ஐயா இது? இப்படி நீங்க பணம் எல்லாம் கேக்குறீங்க? இது தர்ம சத்திரம் தானே சொன்னாங்க. இந்த சத்திரத்தை பத்தி என் நண்பன் ஒருத்தன் ரொம்ப உயர்வா சொன்னான். இது கடவுள் நிலத்துல வர்ற பணத்தால நடக்குதுன்னு, இங்க எதுக்காகவும் ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க என்னடான்னா என்கிட்ட இப்படி பணம் கேக்குறீங்க? நீ கேள்விப்பட்டது உண்மைதான். இது தர்ம சத்திரம் தான். ஆனா இங்க வேலை செய்யற எங்களுக்கு குடும்பம் இருக்கு. நாங்களும் பொழப்ப பாக்கணும்ல. இதே பணம் கட்டுற சத்திரமா இருந்தா அங்க நீங்க போனா எவ்வளவு செலவாகுன்னு உங்களுக்கே தெரியல. ஆனா அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் பணம் கேட்கலையே. ஏதோ உங்களுக்கு தோணுது கொடுங்க. தர்ம சத்திரம்னா முழுசா இலவசம் தானே அர்த்தம். நீங்கெல்லாம் இங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாங்கல்ல. நீங்க ஒண்ணும் இங்க இலவசமா வேலை செய்யலையே. இதெல்லாம் பக்கத்துல இருந்த கணக்காளர் கவனிச்சு ரொம்ப கோவமா அங்க வந்து இப்படி சொல்றாரு. யாருப்பா நீ? ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. எங்க சம்பளத்தை பத்தியும் இந்த சத்திரத்தோட கணக்கு வழக்க பத்தியும் உனக்கு எதுக்கு? நீ இங்க தங்கணும்னா நாங்க கேக்குற பணத்தை நீ கொடுத்தே ஆகணும். அப்படி உனக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லன்னா உடனே உனக்கு விருப்பமான இடத்துக்கு போலாம். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம எங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. ஐயா, நீங்க இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? ஏற்கனவே ரொம்ப இருட்டாயிடுச்சு. இந்த ராத்திரி நேரத்துல நான் எங்க போறது? இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்ன இங்க தங்க விடுங்க. காலையில நான் சீக்கிரம் எழுந்து பட்டணத்துக்கு போயிடுறேன். நீ பட்டணத்துக்கு போவியோ பட்டிக்காட்டுக்கு போவியோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. பணத்தை கொடுத்தா உள்ள போ, அப்படி இல்லன்னா வெளியே போயிடு. தேவையில்லாம பேசி எங்க நேரத்தை வீணாக்காத. என்னங்க நீங்க இப்படி கடினமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஈவு இருக்க பேசுறீங்களே. உண்மையிலேயே என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. இருந்திருந்தா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேனே. என்கிட்ட நாளைக்கு வெறும் பட்டணத்துக்கு போற செலவுக்கு மட்டும்தான் காசு கொஞ்சம் இருக்கு. அந்த பணத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நான் பட்டணத்துக்கு நடந்துதான் போகணும். கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு இங்க தங்க இடம் கொடுங்க. எனக்கு நீங்க சாப்பாடு எதுவும் போடலைனாலும் பரவாயில்ல. எனக்கு படுத்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த இளைஞன் ரொம்ப கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அவங்க அவரு மேல கொஞ்சம் கூட இறக்க காட்டல. ஈவு இறக்கலாம வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதனால அவர் அன்னைக்கு சாப்பிடாம சத்திரத்துக்கு வெளியே ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு மறுநாள் காலையில தூங்கி எழுந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த மறுநாள் அந்த சத்திரத்துக்கு ராஜா கண்ணன்னு ஒரு ஆள் வராரு.
அந்த சத்திரத்துல வேலை செய்யற ஒரு ஆள் அவர்கிட்ட வராரு. யார் நீ? நீ எந்த ஊரு? என்ன, நீ இந்த ஊருக்காரன் கிடையாதா? ஆனாலும் நீ எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? நீ இந்த சத்திரத்துல தங்கலான்னு தானே வந்திருக்க? அவரு அப்படி கேட்டுட்டு இருந்தாலும் ராஜா கண்ணு தான் காதுல எதுவுமே விழாத மாதிரியே முழிச்சிட்டு இருக்காரு. இது என்னது இது? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா பார்த்தா செவிட மாதிரி தெரியுதே. ஆனா மட்டும் என்ன, இவனை பார்த்தா பணக்கார மாதிரி தெரியுது. இவன் கிட்ட அதிகமா பணத்தை வசூல் பண்ணிரலாம் அப்படின்னு தான் மனசுல நினைச்சுக்கிட்டு ராஜா கண்ணு கிட்ட ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எந்த ஊருன்னு கேட்டுட்டு இருக்க? இங்க எத்தனை நாள் இருப்ப? ஏய், ஏன் இப்படி சத்தம் போட்டு கத்துற? நான் என்ன செவிட்டுக்கு இருக்க நினைச்சியா? நான் பட்டணத்துல இருந்து வரேன். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுவேன். முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு உடனே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னது இது? இவனுக்கு மெதுவா பேசினா காது கேட்காது, சத்தமா பேசினா கோவப்படுறான். நீ இங்கேயே தங்கலாம், ஆனா படுக்கிறதுக்கு படுக்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு உனக்கு ஏற்பாடு பண்ணணும்னா நீ எங்களுக்கு பணம் தரணும். என்னது? பட்டு மெத்தையும் விருந்து சாப்பாடும் ஏற்பாடு பண்றீங்களா? நீ அத்தனை வகை சமைச்சாலும் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு போர்வையும் தலகனையும் கொடுத்தா போதும். எனக்கு எதுக்குப்பா பட்டு மெத்தெல்லாம்? ஆமா ஆமா, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளை இல்லையா? உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா எப்படி? பட்டு மெத்தையா விருந்து சாப்பாடாம். இவன் செவிடால நான் சாகுறேன். அது இல்ல தம்பி, நீ இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குறதுக்கும் உனக்காக தலையணையும் போர்வையும் கொடுக்கறதுக்கும் நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றேன். என்னது? நான் இன்னைக்கு இங்க தங்குறதுக்கு நீ எனக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்றியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நாங்க போறதுக்கு செலவுக்கு காசு கூட கொடுப்பீங்களா? உங்க ஊரோட ஆச்சாரம் நல்லா இருக்கே. நீங்க குடுக்கற பணம் எதுவும் எனக்கு தேவையில்ல, ஆனா அந்த பணத்தை என் பேரை சொல்லிட்டு நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு ராஜா கண்ணு. அதுக்குள்ள அங்க கணக்காளர் வராரு. என்ன சத்தம் இங்க? என்ன நடக்குதுங்க? இவன் யாருன்னு தெரியல, என் உயிரை எடுக்கிறான் கணக்காளர. நான் ஒன்னு சொன்னா இவன் ஒன்னு சொல்றான். செவிடா மாதிரி தெரியறான். சரி சரி, இவன் கிட்ட நான் பேசுறேன், நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு கணக்காளர் ராஜா கண்ணு கிட்ட இப்படி கேக்குறாரு. ஏன்பா, நீ இங்க தங்கணும்னா எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும். முதல்ல பணத்தை கொடு. என்னது? எனக்கு தர்ற பணத்தை நீங்க எடுத்துப்பீங்களா? சரி, உங்க இஷ்டம். நீங்க 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்க. சண்டை போட்டுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாத்தீங்களா கணக்காளரே இவனோட கூத்த? அப்படின்னு வேலைக்காரன் கணக்காளர் கிட்ட சொல்றாரு. அப்போ வேற வழி இல்லாம கணக்காளர் இன்னொரு தடவை முயற்சி பண்ணலான்னு மறுபடியும் இப்படி சொல்றாரு. நாங்க உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். நீ தான் எங்களுக்கு பணம் தரணும். என்னது? போகும்போது தானே பணம் தரணும்னு சொன்னீங்க, இப்பவே கொடுப்பீங்களா? சரி, கொடுங்க கொடுங்க, என்ன பண்றது? நீ இங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம திருப்பி உனக்கு பணம் வேற கொடுக்கணுமா? ஆமா, தம்பிக்கு எந்த ஊர்னு சொன்னீங்க? என்னது? என்ன நீங்களே எங்க ஊர்ல விட்டுட்டு வருவீங்களா? அதெல்லாம் தேவையில்ல, என்னால போக முடியும். பாவம், உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? எனக்கு குளிக்க வெந்நீரை ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, அப்புறம் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். இவன் சிவுட்டுக்காது சங்கத்துக்கு தலைவனா இருப்பான் போல. இவன் கூட நமக்கு எதுக்கு தலைவலி சொல்லு? இவன் கிட்ட விடிய விடிய பேசினாலும் நம்மளால ஒத்த பைசா வாங்க முடியாது. இவனுக்கு தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு இங்கேயே இவன் தங்கிட்டு நாளைக்கு போட்டு விடு அப்படின்னு கணக்காளர் வேலைக்காரங்கிட்ட வெறுப்பா சொல்றாரு. அப்போ வேலைக்காரர் ராஜா கண்ணுவ உள்ள கூட்டிட்டு போய் குளிக்கிறதுக்கு வெந்நீர் ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட இப்படி சொல்றாரு. இப்ப வாச்சும் பணம் கொடுங்க, குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு தந்தான்ல. என்னது? நீயே எனக்கு முதுகு தேய்ச்சி விடுறியா? நீ என்ன எனக்கு பொண்டாட்டியா முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு? ஆனாலும் இந்த கேடுகட்ட வேலை உனக்கு எதுக்கு? போ, போய் அந்த பக்கம் தள்ளி நில்லு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கோவமா சொல்றாரு. அப்போ வேலைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரு வேற எதுவும் பண்ண முடியாம ஓரமா வந்து நிக்கிறாரு. ராஜா கண்ணு குளிச்சிட்டு துணி மாத்திக்கிட்டு வெளியே வராரு. அங்கேயே அசையாம நின்னுட்டு இருந்த வேலைக்காரனை பார்த்து, என்னப்பா நீ இன்னும் போகலையா? எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு போனல்ல, ஆனாலும் நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ ஓரமா நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கியா என்ன? இது என்ன பழக்கம்பா உனக்கு? பாக்குறதுக்கு ஆள் நல்லா தானே இருக்க, இது என்ன கேடுகெட்ட வேலை? ஏன்பா, நீ குளிச்சிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு நீ என்ன ரம்பையா ஊர்வசியா? உன்னை சாப்பிட கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன். நல்லாதான் வந்து மாட்டினேன். எனக்கு என்ன பார்த்தா உனக்கு அவன் மாதிரி தெரியுதா? என்னது? நீ பிறக்கும் போதே அவளா பிறந்துட்டியா? ஐயோ, உன்னை தேவையில்லாம திட்டேனே. உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்களே. ஆனாலும் இந்த ஊருக்காரங்க உனக்கு வேலை கொடுத்து சம்பளமும் கொடுக்கறாங்க. இந்த ஊருக்காரங்க பெரிய மனுஷங்க தான். சரி விடு,
இது எல்லாம் இறைவன் படைப்பு. ஆனா இந்த சமுதாயம் என்ன மாதிரி புரிஞ்சுக்காது. வேற யாராவது குளிச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரி எட்டி பார்த்தன்னு வச்சுக்கோ, செருப்பால அடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா நீ அவன் இல்லை அவள்னு. நீயும் எல்லார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது இல்லையா உன் பிரச்சனைய. சரி சரி, வாமா சாப்பிட போலாம். பாவம் அந்த வேலைக்காரனுக்கு அந்த நொடியே செத்துடணும் போல ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த செவிட சொல்றத நாம ஏன் கேட்கணும்னு நினைச்சு சாப்பிட கூட்டிட்டு போறாரு. சாப்பிடுற அறைக்கு போய் சாப்பிட இலையை போட்டு பரிமாறத்துக்கு வராங்க. அந்த அம்மா ராஜா கண்ணை பார்த்து, முதல்ல பணம் கொடுங்க, அப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன். வேலைக்காரன் அந்த அம்மா கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணும்போது, இவர் வந்த உடனே உனக்கு தேவையான பணத்தை நீ வாங்கியிருப்பல்ல, மறுபடி இங்கேயே வந்து நீ நின்னுட்டு இருக்க, நானும் இவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிக்கிறேன், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவமா சொல்றாங்க. வேலைக்காரனுக்கு கோவம் வருது. ஆனா நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம, சரி சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு, நீயும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோ. அவர்கிட்ட தேவையான அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு வேலைக்காரன். வெளியில ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு நடக்க போறதையெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரம் சாப்பாடு பரிமாறுங்க, சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்கணும். ரொம்ப சோர்வா இருக்கு. நான் சாப்பாட்ட பரிமாறுறேன், முதல்ல பணத்தை கொடுங்க. இந்த வயசுல எனக்கு என்ன நோய் வந்தது? எனக்கு எந்த நோயும் இல்ல, நான் எல்லாமே சாப்பிடுவேன். நீங்க என்ன சமைச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நான் உன் நோயை பத்தி எதுவும் கேட்கல, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுங்கன்னு கேக்குறேன். என்னது, உன் புருஷன் செத்துட்டானா? உன் பசங்க அனாதை ஆயிட்டாங்களா? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் நீ நினைக்கிற ஆள் கிடையாது. முதல்ல சாப்பாடு பரிமாறு, ரொம்ப பசிக்குது. உன் பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுக்கு? ஒரு நிமிஷத்துல அந்த சமையல்கார அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கம் பக்கம் பாக்குறாங்க, அங்க யாரும் இல்ல. இது எல்லாத்தையும் ஜன்னல் பக்கமா இருந்து பார்த்த வேலைக்கார சிரிக்கிறாரு. சமையல்கார அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்பா சாப்பாடு பரிமாறுறேன் பணம் குடுன்னு கேட்டா, என் புருஷன் செத்துட்டான், என் பசங்க அனாதாயிட்டாங்கன்னு சாபம் விட்டுட்டு இருக்க. நான் உனக்கு சாப்பாடு போட முடியாது, எழுந்திரு மரியாதையா. என்னது, இங்க வேண்டாம் உன் அறைக்கு வர சொல்றியா? சீச்சி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் மத்தவங்க மாதிரி இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஆனா உனக்கு என்ன கேடு காலம் வந்தது? இப்படி சாப்பிட வர்றவங்க எல்லாரையும் உன் அறைக்கு கூப்பிடுவியா என்ன? வர வர பொம்பளைங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாரு. ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு இந்த நாட்டுல. இங்க எல்லாரும் இருக்கறனால சரியா போச்சு, இல்லன்னா இவ இன்னைக்கு என்ன ஏதாச்சும் பண்ணிருப்பா. இத கேட்ட அந்த சமையல்கார அம்மாவுக்கு அளவுக்கு மீறின கோபம் வருது. யோ, முதல்ல நான் என்ன கேட்ட, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை கிட்ட இப்படியா பேசுறது? நான் உனக்கு சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்த வேலைக்கார உடனே அங்க வந்து, நான் இந்த விஷயத்த உனக்கு சொல்லலாம் தான் முன்னாடியே முயற்சி பண்ணேன். ஆனா நீ ஏதேதோ புரிஞ்சுக்கிட்ட. அவருக்கு காது கேட்காது, பொறப்புலயே செவிடு. வந்ததுல இருந்தே எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அவன் கிட்ட பணத்தை கேட்டதுக்கு என்ன திருநங்கைன்னு சொல்லிட்டான். அவன் சொல்றது நம்ம காதுல விழுமே தவிர நாம சொல்றது அவன் காதுல விழாது. கணக்காளர் என்ன சொன்னாருன்னா, இவன் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போயிடுவான், இவனுக்கு தேவையானது எல்லாம் பண்ண சொன்னாரு. முதல்ல இவனுக்கு சாப்பாடு போடு. அப்பதான் அந்த சமையல்கார அம்மாவுக்கு எல்லாம் புரிய வருது. அதுக்குள்ள அங்க யாரோ ஒருத்தர் மூலமா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் பூபதி இன்னும் சில பேரோட அங்க வராங்க. கணக்காளரும் அங்கதான் இருக்காரு. அவங்க வந்த விஷயத்த சமையல்காரம்மா கவனிக்காம ராஜா கண்ணுகிட்ட வந்து, நீ ஒரு செவிட மாதிரி இருக்கணுமே தவிர வாய்க்கு வந்த மாதிரி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா? இலவசமா சாப்பிட்டுட்டு போறதுக்கு உங்க அப்பா அம்மா என்ன இதை கட்டி வச்சிருக்காங்களா? மரியாதையா சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. இது எல்லாத்தையும் வெளியே நின்னு கேட்டுட்டு இருந்த பூபதி உடனே சமையல்காரம்மா கிட்ட வந்து கோவமா இப்படி சொல்றாரு. என்னது இது? நீங்க இங்க வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்கறோம்ல, அது மட்டும் இல்லாம சாப்பாடும் கொடுக்கறோம். அதை விட்டுட்டு நீங்க இங்க தங்க வர்ற எல்லார்கிட்டயும் பணம் வாங்கிட்டு இருக்கீங்களா? பூபதியோட வந்த பெரிய மனுஷங்களும் ராஜா கண்ணை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. ராஜா கண்ணு வேற யாரும் கிடையாது, பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிற பூபதியோட மகன். அப்பா, 2 நாளுக்கு முன்னாடி என் நண்பன் இங்க வந்தப்போ இவங்க பண்ண அநியாயங்களை பத்தி என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். இவங்களோட திருட்டு வேலையை வெளிப்படுத்தணும் தான் நான் ஒரு செவிட்டுக்காரனா நாடகமாடி உங்களுக்கு சொல்லி அனுப்பி உங்களை இங்க வர வச்சேன். நீங்க நல்ல எண்ணத்தோட உருவாக்குன இந்த தர்ம சத்திரத்தை இவங்க முழுசா பண விடுதி மாதிரி செஞ்சுட்டாங்க. இவங்கள உடனே வேலையை விட்டு தூக்கி புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி இங்க யாராவது வந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல காரியம் பண்ண ராஜா கண்ணு. நீ இங்க வந்து தங்கி நாங்க எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கணும்னு கத்து கொடுத்துட்ட. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே நீ இப்ப சொன்ன மாதிரி இனி இந்த சத்திரத்துல எதுவும் நடக்காத அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி ராஜா கண்ணு செஞ்ச வேலைக்கு ஊர் பெரியவங்கெல்லாம் அவரை பாராட்டுறாங்க. ராஜா கண்ணு சொன்ன மாதிரி அங்க வேலை செய்யறவங்க எல்லாரையும் தூக்கிட்டு
புது ஆளுங்களை வச்சு அடிக்கடி இங்க யாராவது வந்து சோதனை செஞ்சு அங்க இருந்த வேலைக்காரங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த தர்ம சத்திரம் நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.